பெயர் ரவி சாமுவேல். சைக்கோதெரபி கிளினிக் அப்படின்ற ஒரு மனநல மருத்துவர் வச்சுருக்கோம். இதில் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, மனதால் பாதிக்கப்பட்டவங்க மற்றும் சூழ்நிலையின் காரணமாக மனசு பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் நாங்கள் மருத்துவ சிகிச்சை ஒரு பக்கம், மனநல சிகிச்சை ஒரு பக்கம், அதாவது சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், மனோதத்துவ ரீதியாக அவங்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த உத்திகளை கையாண்டா அந்த மனநோயிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறோம். இதன் பேர் காக்னிட்டிவ் பிஹேவியர் சைக்கோதெரபி. அடிப்படையில் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாருக்குமே சரி அமைஞ்சிடுறது இல்லை. நம்ம யோசிக்கிறதுல பல தவறுகள் ஏற்படலாம். நம்மளுடைய சிந்தனைகளில் தவறான நம்பிக்கைகள் இருக்கலாம். இப்போ மற்றவங்கள பற்றி தவறான கருத்துக்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளை பற்றின கருத்துக்களும் தவறானதெல்லாம் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க இல்லை, இந்த உலகத்தில் யாருமே நம்ப முடியாது அப்படின்ற ஒரு சில குறுகிய கண்ணோட்டம் ஒரு சில அனுபவங்களின் அடிப்படையில் சில பேர் ஏற்படுத்திக்கிறாங்க. இது உலகத்தின் மேலே ஒரு அதிருப்தியும் ஒரு மன கசப்பையும் ஏற்படுத்தும். இந்த மாதிரியான நம்பிக்கைகள் தவறுதலாக அமைகிறப்ப அது மனநோயை கொண்டு வரலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும் தங்களுக்கு எந்த விதமான திறமையும் இல்லை, நம்ம எதுக்குமே பிரயோஜனமற்ற ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகுதியுமே இருக்காது, ஆனால் தாங்க ஒரு பெரிய அறிவாளிகளாகவும் திறமைசாலிகளாகவும் காட்டிப்பாங்க. அதுவும் ஒரு மனநோய் தான். இந்த மாதிரியா பல வகையான மனநோய் மற்றும் மன பிரச்சனைகளுக்காக ஏற்பட்டது தான் இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் சைக்கோதெரபி. இது லண்டனில் படிச்சுட்டு இங்கே சென்னையில் இந்திய மக்களுக்கு, தமிழ் பேசக்கூடிய தமிழ் வாழ் மக்களுக்கு கிடைக்கும் விதத்தில் இந்த கிளினிக்கை அமைச்சிருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக லண்டனுக்கோ அமெரிக்காவுக்கோ போக வேண்டிய அவசியம் இனிமேல் கிடையாது. தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்தில் இந்த வசதி வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. நன்றி.